முத்துப்பாண்டி சார், இப்போது இதுவரையும் தமிழக அரசியலில் மும்மணி போட்டியாக இருந்தது. இப்போ விஜயினுடைய வருகையினால் 4 மணி போட்டியாக மாறியிருக்கு. சமீபத்தில் சீமானுடைய கடுமையான எதிர்ப்பு அப்படிங்கிறது தாவேகா மீது முன்வைக்கப்பட்டு வரார். அப்போ அதில் ஒரு அரசியல் கணக்கு ஏதாவது பார்க்கப்படுகிறதா? விஜயினுடைய இந்த மாநாடு அப்படிங்கிறது ஒரு ஆட்சி மாற்றம் ஏற்படும் அப்படின்னு சொல்கிறார். 67, 77 ஏற்பட்ட மாற்றம் 2026 ஏற்பட போகிறது அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, முதல்ல வந்து நான் நாம் தமிழர் கட்சியின் சார்பில் அண்ணன் சீமான் அவர்கள் அவரை எதிர்க்கிறாருன்னு சொல்கிறத நான் ஏற்கலை. ஏன்னா நாங்கள் எதிர்க்கலை விஜயை. அவருடைய கொள்கை கோட்பாடுகளை விமர்சனம் செய்கிறோம். உங்கள் கொள்கை என்ன, கோட்பாடு என்னன்னு கேள்வி எழுப்புகிறோம். மற்றபடி அவரை ஏன் எதிர்க்கணும்? அவரை என்ன கொள்கை? அந்த கேள்வியை அதிமுக யாரும் கேட்கலையே தாவேகாவை பார்த்து. யாரு? திமுகவும் அதிமுகவும் சீமான் கேட்குற அளவுக்கு திமுக அந்த அளவுக்கு கேட்கல. அதிமுக ஒருவேளை விஜய் நம்மளோட வரலாம்னு காத்திருக்கலாம். விஜயை வந்து இவங்க ஒரு பொருட்டா எடுத்துக்காம இருக்கலாம். யாரு? திமுக நம்ம பேசி அவரை பெரிய ஆள் ஆக்கிட கூடாதுன்னு நினைக்கலாம். எங்களையா அதுதான் இப்ப திரு சீமான் பண்றாரு. இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொன்னா, இது வரைக்கும் அண்ணன் செந்தமிழன் சீமான் பேரை கூட இது வரைக்கும் திமுகவினுடைய தலைவர் மு க ஸ்டாலின் குறிப்பிட்டதில்லை. அதுக்காக நாங்கள் இக்னோர் பண்றோம்னு சொல்லி நாங்கள் பல தடவை பேசியிருக்கிறோம். திமுக பெருசா எங்களை பேசுறதில்ல, எங்கள் பேரை சொல்கிறதில்ல. ஆனால் நாங்கள் திமுகவை கடுமையாக விமர்சிக்கிறோம், நரேந்திர மோடி அவர்களை விமர்சிக்கிறோம், பாஜகவை நோக்கி குற்றச்சாட்டு வைக்கிறோம், காங்கிரஸை நோக்கி குற்றச்சாட்டு வைக்கிறோம். எதிர்ப்பது என்பது வேறு. இப்போ விஜய்கிட்ட வந்து உங்கள்கிட்ட என்ன கொள்கை இருக்குது, எதற்காக வந்திருக்கீங்க, அதை தெளிவுபடுத்துங்கன்னு சொல்கிறதுல என்ன இருக்குது? அது அந்த கேள்வியை தான் எழுப்புகிறோம். நீங்கள் இப்போ சொல்கிறது போல் 2026 ஒரு பெரிய மாற்றம் ஏற்படும்னு இப்போ நம்ம விவாதமே பார்த்தீங்கன்னா, எம்ஜிஆர் படத்தை வச்சுட்டாரு, அண்ணா படத்தை வச்சுட்டாரு அப்படின்றத சம்மந்தமாக ஒரு ஆண்டுகளை குறிப்பிட்டிருக்காரு. எம்ஜிஆர் படத்தின் கீழையும் அண்ணா படத்துக்கு கீழே அந்த 67, 77 ஆட்சிக்கு வந்த ஆண்டு விஜயுடைய புகைப்படத்துக்கு 2026 அப்படின்னு ஒரு மறைமுகமாக அந்த ஆட்சி மாற்றம் அப்படிங்கிற மாதிரி குறிப்பிட்டிருக்காரு. அது அவங்களுடைய நோக்கம், அவங்களுடைய ஆசை. அதில் நம்ம என்ன கருத்து சொல்கிறதுல ஒன்றும் இல்லை. நான் என்ன சொல்ல வரேன்னா, கடந்த டிசம்பர் மாதம் தான் எம்ஜிஆர் அவர்களினுடைய மறைவின் தினம் வந்துச்சு. ஒரு பூ போட்டாரா? எம்ஜிஆரை மதிச்சாரா? எம்ஜிஆர் பிறந்த நாளைக்கு ஏதாவது சோரொட்டி அடிச்சு ஓட்டினாங்களா? ஏதாவது வாழ்த்து சொன்னாங்களா? அண்ணாவின் பிறந்த நாள் வந்துச்சு, நினைவு நாள் வந்துச்சு, ஏதாவது கொண்டாடினாங்களா? கட்சி தொடங்கி 2 ஆண்டுகள் ஆயிடுச்சு. அண்ணாவையும் எம்ஜிஆர் அவர்களையும் இந்த 2 ஆண்டுகளில் எதையுமே செய்யாமல் கட் அவுட் மட்டும் வச்சுட்டா எப்படி ஆட்சிக்கு வந்துட முடியும்? அவருடைய கருத்துக்களில் ஏதாவது கருத்துக்களை ஏற்றுக்கிட்டோமா? இப்போ அண்ணாவின் கருத்துக்களை நான் ஏற்றுக்கிட்டேன், அண்ணாவினுடைய இந்த கருத்துக்களெல்லாம் நான் ஏற்கிறேன், இந்த கருத்துக்களை நான் மறுக்கிறேன், அண்ணாவினுடைய கோட்பாடுகளை இதெல்லாம் நான் ஏற்கிறேன், இதெல்லாம் மறுக்கிறேன், எம்ஜிஆரினுடைய சில விடயங்களில் நான் இதெல்லாம் செய்யணும்னு விரும்புகிறேன், எம்ஜிஆர் இப்படிலாம் செஞ்சார், அதையெல்லாம் நான் செய்யணும்னு விரும்புகிறேன் அப்படின்னு சொன்னால் பரவாயில்ல. கட் அவுட்டை வச்சுட்டு வருஷத்தை போட்டுட்டா எப்படி ஆட்சிக்கு வர முடியும்? இப்போ இந்த ஆண்டு இப்போ இந்த தடவை இப்படி வைக்கிறாரு, அடுத்த மாநாட்டில் வந்து ஜெயலலிதா படத்தையும் கருணாநிதி படத்தையும் வைப்பாரா? அவங்க 5 முறை முதலமைச்சராக இருந்தாங்க, இவங்க ஒரு 5 முறை முதலமைச்சராக இருந்தாங்கன்னு வைப்பாரா? அப்படி சொல்ல முடியாதுல்ல. கருத்துன்றது அப்படி இல்லை. மக்கள் எப்படினாலும் ஓட்டு போடணும். முதல் மாநாட்டு விஜய் அவருடைய கொள்கை என்ன, கொள்கை தலைவர்கள் யாரு, அதே போன்று அரசியல் எதிரி, கொள்கை எதிரிலாம் யாரு, கொள்கை தலைவர்களை வரிசையாவே அவர் சொல்லட்டுமே. அம்பேத்கரை என்ன கொள்கையின் அடிப்படையில் ஏற்றாரு? அம்பேத்கர் வந்து சாதி மத இதுக்கு எதிர்ப்பா இருந்தாரு, அதாவது வேற்றத்தாழ்வுகளை எதிர்த்தாரு. இப்ப சமீபத்தில் கவினுடைய படுகொலை நடந்துச்சு. இவருடைய கருத்து என்ன? அம்பேத்கரினுடைய அரசியலமைப்பு சட்டத்தை படித்தவர், அம்பேத்கரினுடைய அந்த முரண்லாம் இருக்கு, அது மாற்று கருத்து இல்ல. அது கொள்கை என்னன்னு தெரியாம இருக்காங்கன்றீங்களே. நீங்க முரண் இருக்குன்றது வேற. நான் ஒருத்தரோட கருத்தை ஏற்காம போறேன்றது என்னுடைய விருப்பம். ஆனா நீங்க கொள்கை தலைவரா வச்சவருடைய கொள்கையவே நீங்க ஏற்கலைன்னா அப்புறம் எப்படி கட்சி நடத்துவீங்க? நீங்க அவர் தானே கொள்கை தலைவர்ன்றீங்க, அம்பேத்கர் எங்களுடைய ஒரு கொள்கை தலைவர்ன்றீங்க. அப்போ கொள்கை தலைவர் அம்பேத்கரை வச்சுக்கிட்டு அவர் ஏற்றத்தாழ்வுகளை எதிர்க்கிறாரு. இது வரைக்கும் சாதி ஆணவ படுகொலைகள் எத்தனையோ தமிழ்நாட்டில் நடந்திருக்கிறது. இந்த 2 ஆண்டுகளில் எத்தனையோ ஏற்றத்தாழ்வுகளுக்கான இப்போ திரௌபதி அம்மன் கோயிலில் வந்து ஆலய உள்ள நுழைவு போராட்டம் நடக்குது. அங்கே உள்ள மறுக்கப்படுறாங்க, ஆதி தமிழர்கள் உள்ள அனுமதி மறுக்கப்படுறாங்க. அது குறித்து விஜயனுடைய பார்வை என்ன, அதனுடைய கருத்து என்ன, அதற்கு அவர் சொல்கிற குரல் என்ன, அதுக்கு என்ன தீர்வு சொல்கிறாரு? அப்போ அம்பேத்கரனுடைய படத்தை மட்டும் வச்சுட்டா எப்படி மக்கள் ஓட்டு போடுவான்? அம்பேத்கரனுடைய வேற என்ன கொள்கையை அவர் ஏற்றிருக்கிறாருன்னு இருக்குல்ல. இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் புத்தகத்தை கையில் வச்சுக்கிட்டா, அம்பேத்கரின் படத்தை வச்சுக்கிட்டா அந்த மக்கள் ஓட்டு போட்டுருவாங்க. அம்பேத்கரை ஏற்றுக்கொண்டாருன்னு எப்படி ஏற்றுக்க முடியும்? அடுத்து வாங்க காமராஜருக்கு வாங்க. 1967 அண்ணா அவர்கள் காமராஜர் அவர்களை தோற்கடித்து தான் ஆட்சியை பிடிச்சார். அப்போ தன்னுடைய கொள்கை தலைவரை தோற்கடித்த அண்ணாவினுடைய ஆட்சியை திரும்பவும் கொண்டு வரணும்னு நினைக்கிறார். அப்படியா? இல்லை, ஆட்சி மாற்றம்ங்கிறதுக்காக அந்த அண்ணாவை புகைப்படுத்த மாற்றம்ன்றது வேற. நான் என்ன சொல்றேன், ஒரு கொள்கை தலைவரை வைத்திருக்கிறீங்க, நீ ஒரு ஆட்சி மாற்றத்தை வந்து கொள்கை தலைவரை தோற்கடிச்சவர் ஒருத்தரோட ஆட்சி மாற்றத்தை நான் கொண்டு வரணும்னு சொல்றது எப்படி ஏற்புடையதா இருக்கும்னு ஒன்று இருக்குல்ல. எத்தனையோ பேர் மாற்றம் இருந்துச்சு. காமராஜர் ஆட்சிக்கு வந்தார்ல, அந்த மாற்றத்தை நீங்கள் வைக்கலாமே. காமராஜர் எத்தனாவது ஆண்டு ஆட்சிக்கு வந்தார்? இல்லை இது அம்பேத்கர் வந்து இத்தனாவது ஆண்டு இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை ஏற்றினார்.
இந்த ஆண்டு இல்லை, காலகாலமாக காங்கிரஸ் ஆட்சியில் இருந்தாங்க, தமிழகத்தை ஆண்டாங்க. அப்போ ஒரு மிகப்பெரிய அரசியல் மாற்றம் அப்படிங்கிறது 67 ஏற்பட்டது. இல்லை, அது அண்ணாவால் ஏற்பட்டது. அது அண்ணாவால் ஏற்பட்டதுன்னா சும்மா ஒன்றும் ஏற்படலைல்ல. இந்திய எதிர்ப்பு போராட்டம், அதை தொடர்ந்து 2 ஆண்டுகள் பத்தி எரிஞ்சது தமிழ்நாடு. அந்த 2 ஆண்டு பத்தி எரிஞ்சதில் கூட இருந்துச்சு திமுக காரங்க. குண்டர் தடுப்பு சட்டத்தில், மிசா சட்டத்தில் பல பேர் அடக்குமுறைக்கு ஒடுக்குமுறைக்கு சிறை சென்று பல பேர் போராடி பல பேர் செத்து பல பேர் உயிர் நீத்து அந்த உயிரின் பால் வந்து கிடைச்சது தான் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி. வெறுமனே அண்ணாவினுடைய பேச்சுக்களுக்காகவோ கொள்கைக்காகவோ கோட்பாட்டுகளுக்காகவோ ஓட்டு போட்டதுன்னு நம்ம சொல்ல முடியாது. அன்றைக்கு இந்தி மொழி எதிர்ப்பு வந்து 1965 2 ஆண்டுகள் தொடர்ச்சியாக போராட்டம் இருந்துச்சு. அப்போ காங்கிரஸ் மேலே ஒரு வெறுப்புணர்வு இருந்துச்சு. நீங்கள் தொடர்ச்சியாக வந்து ஒரு 10 ஆண்டுகளுக்கு மேலே ஒரு ஆட்சி இருந்துச்சுன்னா ஒரு ஆன்டி இன்கம்ஸ் இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். ஒரு ஆட்சியின் மீது ஒரு வெறுப்புணர்வு இருக்கும். அப்போ விடுதலைக்கு பிறகு தொடர்ச்சியாக காங்கிரஸ் இருந்து கொண்டு இருக்கிறது. அதுபோக இந்த அடக்குமுறை ஒடுக்குமுறைன்றப்ப அது மக்கள்கிட்ட ஒரு அதிருப்தியாக வெளிப்படுது. அதை பிரச்சாரமாக செஞ்சாங்க யாரு? திமுக. அதன் கூட அவங்க அறுவடை செஞ்சாங்க. வெறுமனே நான் கொள்கை தலைவர்களை வச்சுக்கிறேன், வெறும் தலைவர் படத்தை மட்டும் வச்சுக்கிறேன், இதெல்லாம் போட்டுட்டா நான் ஆட்சிக்கு வந்துடுவேன்னு சொல்றது எப்படி இருக்கு? இப்போ நான் உங்கள் கையில் வந்து போராடுவதற்கு வாய்ப்பு இல்லாமல் இருக்குதா தமிழ்நாடு? எத்தனையோ போராட்டங்கள், தினம் ஒரு போராட்டம் நடந்து கொண்டு இருக்கிறது. ஒவ்வொரு போராட்டத்துக்கும் தான் களத்தில் இறங்கி நின்று போராடி இருக்கலாமா இல்லையா விஜய்? அந்த போராட்டத்தை தன்வயப்படுத்தி தன் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்து எவ்வளோ பெரிய மக்கள் சக்தி வச்சுக்க. அவரே சொல்றாரு, நான் வந்துட்டேன்னா லட்சக்கணக்கான மக்கள் கூடிடுவாங்க தன்னெழுச்சியா அப்படின்னு சொல்றாரு. கூடுவாங்க தான், அதில் எந்த மாற்று கருத்து இல்லை. அவர் இல்லை, எந்த பிரபலம் வந்தாலும் கூடுவாங்க. உங்களுக்கு ஒன்றும் உதாரணத்துக்கு சொல்ல, கிங்காங்க ஒரு கல்யாணத்துக்கு போனாலே 1000 பேர் 2000 பேர் சும்மா சுற்றுவான், போட்டோ எடுப்பான். அதுபோல் வந்து நீங்கள் சாதாரண ஒரு நடிகர் போனால் கூட அந்த மக்கள்கிட்ட வந்து ஒரு கலை திரை கவர்ச்சி வந்து இருக்க தான் செய்யும். அதுபோல் நீங்கள் எந்த போராட்டத்தில் நீங்கள் களத்தில் போய் நீங்கள் ஒன்றும் இல்லை, தூய்மை பணியாளர்களை அழைச்சி வீட்டில் பார்த்தீங்க. சரி, நான் வந்தால் வந்து அங்கனக்குள்ளே போராட்டக்காரர்களுக்கு இடையூறாக இருக்கணும் போராட்டக்காரங்களே சொல்கிறாங்க. ஏன்னு சொன்னால் நாங்கள் அனுமதி பெற்று வாங்க நடத்தலை, நாங்கள் வந்தால் ஏற்கனவே உயர்நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு இருக்குது, இதை காரணம் காட்டி டிராஃபிக் ஜாம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு எங்களை கலைச்சிருவாங்கன்னு சொல்லி அவங்க சொன்னாங்க. அதனால் நாங்கள் போனால் அது ஒரு ஏற்புடையதாக இருந்துச்சு, அதில் இருந்து சிக்கல் இல்லை. ஆனால் இரவில் 12 மணிக்கு அதே தூய்மை பணியாளர்களை அடித்து காலி பண்ணும்போது இதே விஜய் அவர்கள் பல ஆயிரம் பேரை கூட்டி கொண்டு போய் அவர்களை காப்பாற்றிருக்கலாமே. ஏன் காப்பாற்றலை? அடிக்க போகிறாங்கன்னு தெரியும்ல, போலீஸ் வந்து கொண்டு வந்து ஃபோர்ஸ் இறக்குறாங்கன்னு தெரியும்ல. அந்த நேரத்தில் இரவில் 11 மணிக்கு பல ஆயிரம் பேரை திரட்டி கொண்டு போய் அங்கே போய் நின்று மக்களுக்காக களத்தில் நின்று போராடி நான் வந்து விட மாட்டேன், இந்த மக்களை வந்து அப்புறப்படுத்துவதற்கு நான் அனுமதிக்க மாட்டேன்னு சொல்லியிருக்கலாமே. லட்சக்கணக்கான பேரை திரட்டிடுவீங்களே நீங்கள் தான். விஜய் வந்தால் தான் மக்களை திரண்டு வந்துடுவாங்கல்ல. ஏன் அதெல்லாம் செய்யலை? எவ்வளவோ போராட்டங்கள் இருக்குது, எத்தனையோ பிரச்சனைகள், நாள்தோறும் பிரச்சனைகள், நாள்தோறும் சிக்கல் இருந்து கொண்டு இருக்கிறது. இது எதுக்குமே போராடாமல், எந்த பிரச்சனையுமே பேசாமல், வெறுமனே நான் திரை கவர்ச்சியை வச்சிருக்கேன், இந்த தலைவர்களெல்லாம் வச்சிருக்கிறேன், இந்த தலைவர்களெல்லாம் வச்சுட்டா நான் ஆட்சிக்கு வந்துடுவேன்னு சொல்கிறத எப்படி ஏற்க முடியும்ன்ற கேள்வி இருக்குல்ல. சரி, அதுக்கு தான் சொல்லணும். சரி முத்துப்பாண்டி சார், இப்போது செங்கை பத்மநாபன் அரசியல் தேர்தல் கணக்கு ஒன்று சொல்லும் போது கூட்டணி பற்றி பேசியிருந்தார். திமுகவுடைய கூட்டணி கட்சிகள், அவர் சொல்லக்கூடிய 3 கட்சிகளும் விஜயோடு இணையதுக்கான வாய்ப்பு இருக்குது, அப்படி இல்லாட்டி அதிமுகவோட இணைவார், தனித்து போட்டியிட்டால் அவருக்கான வாக்கு சதவிகிதம் அப்படிங்கிறத பற்றி பேசும்போது 3ஆம் இடம் அப்படிங்கிற மாதிரி சொன்னார். இப்போது போட்டி அப்படிங்கிறது அவர் பார்க்கும்போது நாம் வந்து மாற்று சக்தி கிடையாது, முதன்மை சக்தி அப்படிங்கிறார். இப்போ முதன்மை சக்தி நாம் தான் அப்படின்னும் போது இருக்கக்கூடிய திமுக கூட்டணி, அதிமுக கூட்டணி, நாம் தமிழர் அனைவருமே ஒரு புள்ளியில் வைத்து நாம தான் முதன்மையாக இருக்கும் அப்படிங்கிற விஷயத்தை அவர் குறிப்பிட்டார். அப்படின்னா இந்த ஒரு அரசியல் கணக்குங்கிறது எந்த மாதிரியான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும்? தேர்தல் கணக்கு அப்படின்னு வரும்போது வாக்கு விழுக்காட்டு கணக்கு அது ஒரு தாக்கத்தையும் ஏற்படுத்தாது. அவங்களே சொல்லிக்கிற வேண்டியதான், நான் வந்து முதன்மை சக்தியாக இருக்கிறேன், நான் முன்னாடி வருவேன், நான் முதலமைச்சராவேன்னு நம்மளாம் சொல்லிக்கிற வேண்டியதான். அதற்கான வேலை திட்டம் என்னன்னு தான் நாங்கள் கேட்குறோம். இதெல்லாம் நாங்கள் செய்வோம், இதெல்லாம் இப்படி செய்வோம், நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் இதெல்லாம் செய்வோம், ஆட்சிக்கு வருவதற்கான இதெல்லாம் வேலையெல்லாம் செஞ்சுருக்கிறோம் அப்படின்னு சொன்னால் தானே மக்கள் ஓட்டு போடுவான். இப்போ நீங்கள் மக்களை நான் சந்திக்கிறதுக்கு இன்னும் சில மாதங்கள் இருக்கு. உங்களுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறேன். நானே உங்களை சந்தித்து உங்கள்கிட்ட ஓட்டு கேட்குறேன், என்னன்னு சொல்லி ஓட்டு கேட்பேன்? விஜய் முதலமைச்சர் ஆயிடுவார், ஒரு ஓட்டு போடுங்கன்னு சொல்லுவேனா? அப்படின்னா ஓட்டு போட்டுருவாங்களா மக்கள்? கேட்குறேன். அப்படி போட்டு அப்படி கேட்டால் ஓட்டு போட்டுருவாங்க. ஒரு முதல் தலைமுறை வாக்காளர்கள்லாம் இருக்காங்க, மறுக்க முடியாதுல்ல. இல்லை, அது விஜயினுடைய ரசிகர்கள் போடலாம், மக்கள் ஏன் போடணும்? விஜய் ரசிகர்கள் போடலாம், அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை, அது போட தான் செய்வாங்க. சரி, ஒரு மாற்று வேணும்னு நினைக்கிறவங்க என்ன எதை மாற்று? தான் எதை வைத்து மாற்றுன்னு கேட்குறேன் நான். இப்போ எதற்காக மாற்று? இப்போ நான் திமுக அதிமுகவிலிருந்து இதில் எல்லாம் மாற்று அப்படின்னு சொல்லணும்ல. அவர் திமுக என்னென்னலாம் செய்தோ அதை பூரா நானும் செய்வேன், அதிமுக என்னென்னலாம் செய்தோ அதெல்லாம் நானும் செய்வேன் அப்படின்னா எப்படி? ஒன்றும் இல்லை, அவங்க கொள்கை தலைவரில் இன்னொருத்தர் வச்சிருக்கிறாரு, ஈவே ராமசாமி அவர்களே வைத்திருக்கிறாங்க. அவங்க வைத்திருக்கிற ஈவே ராமசாமி அவர்களுக்கு பகுத்தறிவு தான் மிக முக்கியமான கொள்கை. அதாவது எதுவாக இருந்தாலும் பகுத்து ஆய்ந்து செய்யணுன்றது தான் கொள்கை. மழை வரக்கூடாதுன்னு யாகம் நடத்துகிறாங்க இன்னைக்கு. அப்புறம் யாகம் பண்ணிவிட்டு அந்த புனித தீரெல்லாம் அவர்
ரேம்ப் பார்க்க போறதுல இல்ல அதுக்கு அவங்க ஏற்கனவே விளக்கம் கொடுத்தாங்க. இல்லது நாம பெரியாரை கொள்கை தலைவராக கொண்டாலும் கூட கொள்கை தலைவரா நம்ம மாறுபடுறோம் அப்படின்னு சொல்றாங்க. அப்படி இல்ல நீங்க ஒருத்தர் கொள்கை தலைவரா ஒருத்தர் வச்சுக்கிறேன்னா அதுல தேவையானதை மட்டும் எடுத்துக்கிறேன். எதாவது எடுத்துக்கிறீங்கன்னா சொல்லுங்க. நாங்க பகுத்தறிவு கொள்கையை ஏற்க மாட்டோம், பெரியாரினுடைய வேற வேற கொள்கைகளை ஏத்துக்கிறோம். என்னென்ன கொள்கைகளை ஏத்துக்கிறீங்க? கடவுள் மறுப்பு நாங்க கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க. கடவுள் மறுப்பு கிடையாது, இல்ல இது கடவுள் மறுப்புல வருதா? நாங்க ஏத்துப்போம். இது கடவுள் ஏற்புல வருதா? யாகம் வளர்க்கறது, இந்த புனித நீர் தெளிக்கிறதுலாம் கடவுள் ஏற்புல வருதா? கடவுள் ஏற்புதான், கடவுளை ஏற்றுக்கொள்றதுல வருதா? அப்படி இல்ல, அது வந்து ஒரு மூட நம்பிக்கை. கடவுள் ஏற்புன்றது இறை வழிபாடு. இறை வழிபாடுன்றது தமிழர்களுக்கான இறை வழிபாடு உங்களுக்கு தெரியும். நடுகள் மரபினர்கள், நடுகள் வழிபாடு, முன்னோர் மூத்தோர் வழிபாடு தான் தமிழர்களின் வழிபாடு. அது இல்லை நீங்க சொல்றது வந்து மூட நம்பிக்கையில ஆரிய பிராமண வைதிக பார்ப்பன நடவடிக்கை என்னென்ன இருக்கோ அதுக்கு எதிரானவர் தான் இவர். யார்? ஈவே ராமசாமி அவர்கள். அவருக்கு நேர் எதிரான கொள்கையை நீங்க வைத்து கொண்டுக்கிட்டு நாங்கள் அவரை கொள்கை தலைவராக வச்சுக்கிறேன்றதை அதைத்தான் கேட்குறோம். என்னங்க உங்க கொள்கைன்னு கேட்குறோம். இப்போ நீங்கள் இதெல்லாம் செய்வீங்க, ஆனால் ஈவே ராமசாமி அவர்களை நாங்கள் வந்து கொள்கை தலைவராக வச்சுக்கிறேன்றதை எப்படி ஏற்புடையதுன்றதான் கேட்குறோம். இப்போ நீங்கள் இதெல்லாம் பார்க்கும்போது மக்கள் கவனிப்பான்ல. இப்போ எப்படி கவனிப்பாங்கன்னா, சீமான் அவர்களுக்கு நான் ஏன் ஓட்டு போடணும், எடப்பாடி அவர்களுக்கு ஏன் ஓட்டு போடணும், ஸ்டாலின் அவர்களுக்கு ஏன் ஓட்டு போடணுன்ற கேள்வி இருக்குல்ல. அப்போ அந்த கேள்வியின் அடிப்படையில் தான் மக்கள் ஓட்டு போடுவான். ரசிகர்கள் விஜய்க்கு போடுவாங்க, அதில் இந்த மாற்று கருத்து இல்லை. அதை வந்து நம்ம வந்து ஒன்றும் செய்ய முடியாது. அது அவங்க மேலே வச்சிருக்கிற அன்பு, அது அவங்க மேலே வச்சிருக்கிற நம்பிக்கை, அதுக்காக அவங்க ஓட்டு போட தான் செய்வாங்க. மக்கள் ஏன் ஓட்டு போடணும் அப்படின்ற கேள்விக்கு தான் மக்கள் ஏன் ஓட்டு போடணும்னு நீங்கள் ஒரு கேள்வி கேட்குறீங்க. இப்போது திமுக வேண்டாம், அதிமுக வேண்டாம், ஒரு மாற்று வேணும் அப்படின்னு ஒரு மக்கள் நினைக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரே ஆப்ஷனாக நாம் தமிழ் இருந்துச்சு. ஆனா இப்போ ரெண்டு ஆப்ஷன் வந்திருக்கு இல்லையா, இன்னொரு மாற்று வந்திருக்கு. தமிழக வெற்றி கழகம் 2019 நாங்க போட்டியிடும் போது நாங்க போட்டியிடுறோம்னே யாரும் சொல்லலை. எங்க போட்டியிடுறோம்னு எங்களை சொல்லலை. வேட்பாளர்களினுடைய அந்த வாக்கு எண்ணிக்கை வரும்போது காலத்துல கூட எங்க பேரை போடலை. நாம் தமிழர் போட்டியிடுதுன்னு சொல்லலை. யாருக்கு போட்டிருந்தாங்கன்னா 4 காலம் போட்டிருந்தாங்க. ஒன்று திமுக கூட்டணி, இன்னொன்று அண்ணா திமுக கூட்டணி, இன்னொன்று அமமுக, இன்னொன்று அடுத்து வந்து மக்கள் நீதி மையம். 4 பேரை தான் போட்டிருந்தாங்க. நாங்கள் போட்டியிலே இல்லை. ஆனால் நாங்கள் வாக்கு வங்கி உயரும் போது மக்கள் நீதி மையமும் அகற்றப்படுது, அமமுகவும் அகற்றப்படுது. சரி, இப்போ நாங்கள் வந்து அந்த இடத்துல நாங்கள் வாக்கு வங்கியை நிரூபித்து 2019 அந்த இடத்த பிடிச்சோம். அதற்கு பிறகு என்ன ஆச்சுன்னா, கவனிக்கப்படும் நபரா அதுக்கப்புறம் ஊடகத்தினால் சரி ஓரளவுக்கு வாக்கு வங்கி அதிகம். அதுதான் நான் கேட்குறேன். 2016 போட்டிடுறீங்களே? இல்லை, அப்படி தான் வந்துச்சு. இப்போ நீங்கள் 2016 நீங்க போட்டிட்டு வந்துட்டு இருக்கீங்க. இப்போ 8 விழுக்காட்டுக்கு மேல வாக்கு விழுக்காடு வாங்கி நீங்க வந்து நிரூபிச்சிருக்கீங்க, பதிவு பண்ணி வச்சிருக்கீங்க. இப்போ ஒரு மாற்று வேணும்னு நினைக்கிறவங்க, ஒரு மாற்று கமலஹாசனுக்கு போட்டாங்க, மாற்றுன்னு அமமுகவுக்கு போட்டாங்க, மாற்றுன்னு எங்களுக்கும் போட்டாங்க. இப்போ யாருக்கு போடுவாங்க? இப்போ மாற்று எடுத்து விஜய்க்கு போட மாட்டாங்களா? விஜய்க்கு போடுறவங்க என்ன காரணம்? இப்போ கமலஹாசன் அவர்கள் வந்து அவர் சில கருத்துக்களை சொன்னார். நான் வந்து இன்னாரை வந்து இந்த வகையில் நான் எதிர்க்கிறேன்னு சொன்னார். குறைந்தபட்சம் அதையாவது சொன்னார்னு வச்சுங்க. அவருக்கு இருக்கிற அந்த மீடியா வெளிச்சம் அதெல்லாம் கூட, அந்த ஸ்டார் வேல்யூ இதெல்லாம் தாண்டி அவர் சில கருத்துக்களை முன் வச்சு சொன்னார். அவர் இப்படி வந்து குழப்பலை, அரசியலை வந்து குழப்பலை. அதுவும் போக கூட்டாஞ்சோறு அரசியல் பண்ணலை. உங்களுக்கு விளங்கும்னு நினைக்கிறேன். அதாவது இங்கே கொஞ்சம் எடுத்துக்கிறேன், இந்த அதில் கொஞ்சம் எடுத்துக்கிறேன், இதில் கொஞ்சம் எடுத்துக்கிறேன், அவரை கொஞ்சம் போட்டால் கொஞ்சம் நமக்கு ஓட்டு போட்டுருவானா, இவரை கொஞ்சம் போட்டால் நமக்கு கொஞ்சம் ஓட்டு போட்டுருவானா, இவரெல்லாம் எங்கள் கொள்கை தலைவர்னு கட்ட ஓட்டு வச்சுட்டா நம்மளுக்கு ஓட்டு போட்டுருவானான்ற மனநிலை இருக்குல்ல, அது வந்து ஏற்புடையதல்ல. இன்னொன்று, நீங்கள் அரசியல் கட்சியை பொறுத்தளவுக்கு மக்களோடு களத்தில் நின்று வேலை செய்கிற அரசியல்வாதிகள்லாம் தேவைப்படுவாங்களே, ஸ்ட்ராட்டஜிஸ்ட் தேவைப்பட மாட்டாங்க. விஜயோடு இருக்கிறவர்கள், நெருக்கமாக இருக்கிறவர்கள், அவருக்கு ஆலோசனை சொல்கிறவர்கள், அவருடைய அரசியல் நகர்வை நகர்த்தி கொண்டு போகிறவர்கள் எல்லோருமே ஸ்ட்ராட்டஜிஸ்ட்டு, பொலிட்டிஷியன் கிடையாது. இப்போ நீங்கள் ஒரு உதாரணத்துக்கு சொன்னால், விஜயகாந்த் அவர்கள் கட்சி தொடங்கும் போது தனக்கு ஒரு முதிர்ந்த அரசியல் தலைவர் வேணும் அப்படின்றதுக்காக பன்ரொட்டி ராமச்சந்திரன் அவர்களை பக்கத்தில் வச்சுக்கொண்டாங்க. உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அப்போ விஜயகாந்தோடு இருந்தவங்கள ஸ்ட்ராட்டஜிஸ்ட் இல்லை, எல்லாருமே வந்து யாராக இருந்தாங்கன்னா ஓரளவுக்கு முகம் தெரிந்த முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள், முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் அப்படின்ற முன்னாள் அமைச்சர் பெருமக்கள் என்று தன் பக்கத்தில் வைத்துக்கொண்டு அரசியலை நகர்த்தி கொண்டு போனார். அதுபோக அவருடைய ஊடக வெளிச்சம், அவருடைய ரசிகர் மன்றம், அவருடைய செயல்பாடு, அவருடைய இதெல்லாம் அது அப்புறம். ஆனால் நீங்கள் அரசியல் களத்துக்கு வரும்போது நீங்கள் யாரோட நீங்கள் தொடர்பில் இருக்கீங்க, யாருடைய அரசியலை முன்னெடுத்து நகர்த்திட்டு போறீங்கன்றது இருக்குல்ல, அதை வச்சு தான் மக்கள் பார்ப்பாங்க. விஜயகாந்துக்கு சும்மா ஓட்டு போட்டல, அண்ணா அவர்களுக்கு சும்மா ஓட்டு போட்டல, எம்ஜிஆர் அவர்களுக்கு சும்மா ஓட்டு போட்டல. திரு சீமானுக்கு அதே தான் பொருந்துன்றீங்களா? சீமானோடு யாரு பெரிய பெரிய தலைவர்கள் யாரு கூட இருந்தாங்கன்ற ஒரு கேள்வி வரும். இல்ல, அப்படி இல்ல. சீமான் அவர்கள் வைக்கிற தத்துவம் தானே பேசப்படுது. சீமான் அவர்கள் முன்னகர்த்திட்டு போற கருத்து தானே பேசப்படுது. நீங்க அண்ணன் மீது வைக்கப்படுற தனிநபர் விமர்சனங்களை நாங்கள் எப்போவுமே தவிர்க்கிறோம். அது விமர்சனமாகவும் அவதூறுகளாகவும் இருக்கிறது. அதற்கு நம்ம பதில் சொல்லி நேரத்தையோ இல்லை சார், அவதூறுக்கு நம்ம பதில் சொல்லவே கூடாது சார், காது கொடுத்து கேட்கக்கூடாது சார். அது நம்ம அவதூறு தான் சார், அதான் நடக்காதுதான், அதான் அது டிபேட்ல போயிடும். உலகமே பேசுறீங்க, கோர்ட்டு சார்
நீதிமன்றம் தப்பா சொல்லும். நீதிமன்றம் என்ன சொல்லுச்சுன்னு சொல்லுங்க. நீதிமன்றம் உங்களுக்கு வாடகை தராம அவங்க வந்து 19 வருஷம் நீங்க வாடகை தரல. நம்பர் சொல்லுங்க. வழக்கு நம்பர் சொல்லுங்க. உங்களுக்கு தெரியலன்னா உங்க நம்பர் கொடுங்க, நான் வாட்ஸ்அப்ல அனுப்புறேன். இல்ல மறைக்கணும் நினைச்சா டாபிக் வரும் சரி இந்த டாபிக் சரி சார் இவர் சொல்றாரு சார். அடுத்து நீங்க தான் சொல்ல போறீங்க டாபிக்ல. யூடியூப்ல பார்த்துட்டு யூடியூப்ல வர்றதெல்லாம் பார்த்துட்டு அதை உண்மையின் நம்புறாரு. அவர் வேற ஒரு உலகத்துல இருக்காரு. அதனால அதை நம்ம பெருசா வழிநடத்துது. அவதூறுகளுக்கு நம்ம பதில் சொல்ல வேண்டியதில்லை. இப்ப நம்ம வைக்கிற கருத்து, சீமான் அவர்களின் கருத்தை பத்தி யாராவது பேசுறாங்க, நான் பேசுறேன், கருத்துக்களுக்கு பதில் சொல்றாங்களா அப்படின்னா கருத்துக்களுக்கு யாரும் பதில் சொல்றது இல்லை. அதை விட்டுட்டு தனிநபர் தாக்குதலை மட்டும் முன்னிறுத்துறது வந்து ஒருபோதும் ஏற்படையதில்லை. அதை மக்கள் பார்த்து கொண்டுதான் இருக்கிறாங்க. நம்ம சொல்றதுக்கு